வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 3 ரெமெடிஸ், ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ். ஏன்னா எல்லாரும் கேட்டீங்க, ரெமெடிஸே இல்லை இந்த மாதிரி மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு, விருச்சிகம், சில சமயத்தில் ரிஷபம் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் சரியாக நடக்கல. ஸோ வி வாண்ட் சம் ரெமெடி டு டூ. சிம்பிள் ரெமெடி எப்படி பண்ணலாம் அதை பற்றின வீடியோ தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ரொம்ப எளிமையாக ஜஸ்ட் 3 ரெமெடி டு ஃபாலோ. ஒரு நெருக்கடி இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஜாபில் ப்ரெஷர் இருக்குது, கரியரில் முடியல, பணம் பத்தலை, திருமண வாழ்க்கை, எதுவாக இருந்தாலும் சிம்பிள் ரெமெடிஸ் அந்தந்த ராசிக்கு நான் கொடுக்குறேன். அதை சிம்பிளாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். கும்பராசி. சனியுடைய ராசியில் மகரம் வேறு, கும்பம் வேறு. கும்பம் வந்து சனியுடைய ராசி தான், பட் ஆனால் காற்று தத்துவமாக இருக்கும், பயணங்கள் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும், பிஸ்னஸ் மைண்ட் நிறைய இருக்கும். ப்ளஸ் கும்பம் வந்து உங்களுக்கு வந்து வேகம் அதிகம், ஆண் ராசி. நிறைய வகையில் வந்து மகரத்துக்கும் கும்பத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். கும்பம் அப்படிங்கிற ராசியை சேர்ந்தவங்களுக்கு இப்போ வந்து இந்த ராகு கேது தான் 1 and 7 இருக்குது. பட் சனி 2nd ஹவுஸில், குரு 5th ஹவுஸில் ஓரளவுக்கு பொசிஷன்லாம் பரவாயில்ல. பட் நிறைய பேர் சொன்னது என்னென்னா, இன்னும் நடக்கலையே, ஒரு தடையாக இருக்கே, ஏதாவது ரெமெடி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ என்ன ரெமெடி பண்ணலாம், ஏதாவது எளிமையாக சொன்னால் நல்லாயிருக்கும். நாங்களும் ட்ரை பண்ணுறோம். பட் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பும் நல்லா இருக்குது, தசாபுத்தி நல்லா இருக்குது, சார்ட் நல்லா இருக்குது. பட் ஆனால் நடக்கலை, ஏதோ ஒன்று தடுக்குது. என்னது இது? அப்போது நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கும் போது முதல்ல வந்து இந்த கும்பத்தை பற்றின சில தகவலை தெரிஞ்சுங்க. காற்று ராசி, ஆண் ராசி, சனியுடைய ராசி, காலச்சக்கரத்துக்கு 11வது இடம், லாபஸ்தானம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனில் உள்ள இந்த ராசியுடைய அமைப்புக்கு என்ன செஞ்சால் அவங்களுக்கு குறிப்பாக அவங்களுடைய முயற்சி வெற்றி அடையும்? அது ஒரு ஜாபில், சேஞ்சில், இல்லை வந்து உங்களுடைய ஃபினான்ஸில், இல்லை உங்கள் ஃபேமிலியில், ஹெல்த்தில் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும்? ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், சனின்னு வந்துட்டாலே வந்து பாசிட்டிவ் வந்து இப்போ சப்போஸ் 5 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்னா 5 பாயிண்ட் நெகட்டிவ் கூடயே இருக்குது, உங்கள் கூடயே பிறந்தது. பட் பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்றதுனால தான் உங்களுக்கு ஒரு எனர்ஜி வருது. பட் ஆனால் அந்த நெகட்டிவ் வந்து உங்களை ஓவர்ரூல் பண்ணக்கூடாது. ஸோ கும்பத்துக்கு வந்து நெகட்டிவ் சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கணும். அது வந்து சம்டைம்ஸ் சில பேர் லேசினஸ், சில பேர் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம், சில பேர் பிளானே இல்லாமல் குதிக்கிறது, சில பேருக்கு அந்த சின்சியாரிட்டி, பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின் இதெல்லாம் எங்கேயாவது ஒரு சின்ன லேக், இதெல்லாம் தான் மைனஸில் வருது. ப்ளஸ் நிறைய இருக்குது. ஆர்வம், ஆசையெல்லாம் அதிகமான ப்ளஸ் கும்பத்துக்கு உண்டு. துடிப்பு, வேகம், இந்த பயணம், எதுலேயும் சோர்வடையாது, இதெல்லாம் பாசிட்டிவ் சைடில் வருது. ஸோ கும்பம் இந்த நெகட்டிவ் சைடை முதல்ல கட் பண்ணுறது தான் முதல் வேலையாக நீங்கள் வச்சுக்கணும். எதெல்லாம் உங்கள் மைனஸ் முதல்ல அது எழுதி பாருங்கள். அந்த மைனஸை கட் பண்ண உங்கள் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் இன்னும் ஜாஸ்தியாகும். இது முதல் பாயிண்ட். 2வது, ஒரு வணங்குதல் எப்பவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வேகம் நிறைய இருக்குது, பட் விவேகத்தோடு சேர்ந்த வேகம் இருக்கணும். நல்ல ஐடியாஸ் இருக்குது, பட் அந்த ஐடியாஸ் வந்து எப்படி வந்து செயல்முறையில் கொண்டு வருதுன்ற அந்த ஒரு ஐடியாவும் சூட்சம அறிவு அப்படிங்கிறதும் சேர்ந்து வரணும். சரி, நல்ல உழைப்பு இருக்குது, நல்ல முயற்சி இருக்குது, ஆனால் அதிர்ஷ்டமும் கொஞ்சம் உங்களோட பயணம் பண்ணணும். இது 3 வேணும். அப்படின்னா ஒரு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு வேணும், ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும், ஒரு வழிபாடு வேணும், ஒரு வணங்குதல் வேணும், ஒரு பூஜித்தல் வேணும். அப்போ யார் உங்களுக்கு உகந்த ஒரு கடவுள்? காற்று சம்பந்தப்பட்ட ஒரு ராசி, இந்த பக்கம் சனியுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசி, காலச்சக்கரத்துக்கே 11வது இடம், ஆண் ராசி, நாராயணன் பெருமாள் வந்து உங்களுக்கு அனுகிரகமான ஒரு தெய்வம். ஹனுமான் வந்து அனுகிரகமான ஒரு தெய்வம். இவங்களை வணங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, வேகமான வளர்ச்சி, ஆல் பாசிட்டிவ் சைடு, எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் வேக வேகமாக பலன் தரும். உங்களுக்கு யோக கிரகங்களே புதன் மற்றும் சுக்கிரன் தானே. சுக்கிரன் உங்களுக்கு 4 மற்றும் 9, புதன் உங்களுக்கு வந்து 5 மற்றும் 8. இந்த பக்கம் புதன் ஒரு யோகர், இந்த பக்கம் சுக்கிரன் ஒரு யோகர், இந்த பக்கம் ராசிநாதனே சனி. ஸோ கும்பம் நீங்கள் வந்து அந்த அந்த 108 திவ்ய தேசங்களை ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போங்க. ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் வளர்ப்பிறையில் போங்க, சனிக்கிழமையில் போங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன் கொடுத்துரும். அந்த ஆக்டிவேஷன் வர வர உங்களுக்கு வந்து சார்ஜ் எடுக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்களை வேகமாக நீங்கள் போய் அடைய முடியும். இது 2வது பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டியது. அடுத்தது இந்த கும்பம். 3வது நம்ம என்ன சொல்கிறோன்னா, காலச்சக்கரத்துக்கு அது வந்து லாபஸ்தானம் வந்தாலும் கூட அதில் ஒரு சூட்சமான ஒரு தத்துவம் இருக்குது. அது பாதகஸ்தானமாகவும் வருது. தனக்கென்று மட்டுமே வச்சுக்காம பிறருக்காகவும் ஃபுல்லாக கொடுக்க தேவையில்லை. 100 வந்திருக்கு, 5 கொடுக்கலாம். அட்லீஸ்ட் 5, 100 பொருள் உங்கள்கிட்ட இருக்குது, 5 பொருள் நீங்கள் பிறருக்கு கொடுக்கலாம். அது ஏழைகளுக்காக கொடுக்கலாம், இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், உதவி செய்யலாம். அது செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, மறுபடியும் இன்னும் அந்த 100லேருந்து அது 200 போகும், 300 போகும், 400, 500 மாறும். கும்பத்துக்கு இது ஒரு சூட்சமமான ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ அந்த பாதகாதிபதி அந்த பாதகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 11ஆம் இடத்துடைய
ஆக்டிவேஷன் வந்து மாறணும், அது ஃபேவராக மாறினா இதுதான் நீங்கள் செய்யணும். இப்படி முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக அதோடைய ரிசல்ட்ஸ், அதோடைய பலனை டெஃபினட்டாக நல்லாவே கொடுக்குன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்விகளுக்காகவும் கமெண்ட்ஸ்னாலே நான் வந்து ரெமெடி எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி சில அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ரெமெடி தான் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்பும் தனித்தனியாக அந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும். நட்சத்திரம் வேறையாக இருக்கும், ராசி வேறையாக இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும், அந்த ஃபேமிலியோட காம்பினேஷன் வேறையாக இருக்கும். சில பேர் கணவன் மனைவி சார்ட்னால சில விஷயங்கள் வேறு மாதிரி கொண்டு வரும், குழந்தைங்களால வரும், நிறைய விஷயம் இருக்குது. அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பெரிய டீப் ஓஷன். அது கட்டுறது கைமண் அளவு தான். என்ன படித்தாலுமே திரும்ப திரும்ப ஏதாவது நாலேஜ் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். பட் நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பார்க்குற மாதிரி சில ரெமெடிஸை கொடுத்தேன். நம்பிக்கையோட எதையுமே செய்யுங்க. எனி ரெமெடி எந்த விஷயமா இருந்தாலுமே நம்பிக்கை என்பது பாதி விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து எப்படி வந்து முழு மனதோட உங்கள் அம்மா அப்பாவை நம்புறீங்களோ அது மாதிரி தான் இறைவனும். இறை பக்தி அப்படிங்கிறது முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யறது. அது மாதிரி தான் அந்த நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும்போது அதோட பலனை வந்து கொண்டு வரும். ஒன்று. ரெண்டாவது, எந்த ராசிக்குமே வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு நல்ல நேரம், நிரந்தரமாக ஒரு கெட்ட நேரம் வரதே கிடையாது. உடனே நீங்கள் கேட்பீங்க, சில பேர் எப்பவுமே நல்லா இருக்காங்க, அதுதான் பிறவி ஜாதகத்துடைய யோகம். பிறவி ஜாதகத்துடைய யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க பல ஜென்மங்களாக பல விஷயமா புண்ணியங்கள்லாம் பண்ணி அதை வந்து பிறவி எடுக்கும் பொழுது அந்த மாதிரி அந்த பிளானட்டரி பொசிஷன், அந்த காம்பினேஷன் வந்துடும். அவங்களுக்கே கூட டஃப் டைம் வரும்போது சில மைனரான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால் வாழ்க்கையில் எப்பவுமே ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட சோதனையான மோசமான நேரம் வந்தாலும் அது நிலையான நேரம் கிடையாது, அது கண்டிப்பாக மாறதான் போகுது. அந்த மாற்றம் நடக்கக்கூடிய கால அளவுன்னு ஒன்று இருக்குது. அந்த கால அளவு வரைக்கும் தான் நம்ம தாக்கு பிடிக்கணும். அதை தாக்கு பிடிக்க தான் நமக்கு வந்து ஒரு தனி தகுதி, தனி திறமை ப்ளஸ் பக்தி இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். நம்முடைய குணம் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். ரெண்டாவது விஷயம். மூணாவது, இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் நிறைய வித்தியாசங்கள் வந்துட்டே இருக்கும். தசாபுத்தி மாறும், நிறைய வரும். அதுக்கெல்லாம் ரெமெடிஸும் சேஞ்ச் ஆகும். அதனால் எல்லாருக்கும் அது ஜென்ரலாக தான் நான் சொல்லியிருக்கேன். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அது வந்து பார்க்கும்பொழுது மட்டும்தான் புரியும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒன் மோர் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுடைய டீமோடைய வெப்சைட். ஸோ இதில் வந்து தேவையான சர்வீஸையும் யூஸ் பண்ணிங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.